அவசரத்துக்கு பேங்க்ல பர்சனல் லோன் கேட்கலான்னு போனா சிபில் ஸ்கோர் இருக்கான்னு கேக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நமக்கு ஏதுங்க சிபில் ஸ்கோரு? ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அடடா லக்ஷ்மி, இப்படி நினைச்சுதான் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. சிபில் ஸ்கோருங்கிறது வருமானத்தை மட்டும் பாக்குறது இல்லைங்க, நாம வாங்கின கடனை எப்படி ஒழுங்கா திருப்புறோங்கிற நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இத தெரிஞ்சுக்க நம்ம செல்வமங்கை தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணாலே போதுமுங்க. அப்படியா? அது சரிங்க. வேலைக்கு போகாத இல்லத்தரசிகளான நமக்கு சிபில் ஸ்கோர் எப்படிங்க உருவாகும்? நல்ல கேள்வி. நீங்க உங்க பேர்ல கிரெடிட் கார்டு வச்சிருந்து அதோட பில்ல கரெக்ட் டைம்ல கட்டினாலே சிபில் ஏறுமுங்க. அப்படி இல்லைனா உங்க பேர்ல ஒரு சின்ன நகைக்கடன் எடுத்து அத தவணை தவறாம கட்டி முடிச்சாலும் ஸ்கோர் கெட் ஆயிருமுங்க. ஓஹோ, அப்போ சின்ன கடன் வாங்கி அத கரெக்டா கட்டி முடிச்சாலே சிபில் வந்துருமா? கண்டிப்பா. ஆனா ஒண்ணு, கடன் மேல கடன் வாங்க கூடாது. அப்புறம் கடன் தவணைய ஒரு நாள் தள்ளி போட்டா கூட ஸ்கோர் படுக்குன்னு கீழே போயிரும். உஷாரா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க செல்வி, இப்ப புரியுது. இனி நானும் என் பேர்ல சின்னதா ஒரு லோன் எடுத்து கட்டி என் சிபில் ஸ்கோரை ஸ்ட்ராங்கா ஆக்கிடுறேனுங்க. சந்தோஷம். இதே மாதிரி லோன் வாங்குறதுல இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம செல்வமங்கை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பணக்கவலைய நாங்க பாத்துக்கிறோம்.